A certain number of spherical drops of a liquid of radius small r coalesces to form a single drop of radius r and volume v. Okay. P is the surface tension of the liquid. Answersல பார்க்கிறோம் ஃபைனல் வால்யூம் கொடுத்துருக்காங்க. அப்போ வின்றது வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் 4/3 பை ஃபைனல் ரேடியஸ் தான் அந்த வின்ற டேட்டா. டீன்றது சர்ஃபேஸ் டென்ஷன். இப்போ என்ன கேட்டிருக்கு, what is the energy? இந்த சம்மை பொறுத்தவரை many drops, small drops were combined to form bigger drop. ரெண்டு விஷயத்தை கிளியரா புரிஞ்சுக்கணும். ஒன்னு, இனிஷியல் சர்ஃபேஸ் ஏரியான்றது n டிராப் உடைய சர்ஃபேஸ் ஏரியா, ஃபைனல் சர்ஃபேஸ் ஏரியான்றது ஒரு பெரிய டிராப் உடைய சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா எங்க குறையும், இனிஷியலை விட ஃபைனல் சர்ஃபேஸ் ஏரியா குறையும். சர்ஃபேஸ் ஏரியா குறைஞ்சதுன்னா எனர்ஜி ரெடியூஸ்ட் ஆர் எனர்ஜி ரிலீஸ்ட். இந்த பாயிண்டை இந்த சம்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சர்ஃபேஸ் ஏரியா கூடுச்சுன்னா எனர்ஜி அப்சார்ப் ஃப்ரம் அவுட் சைட். இங்க பெரிய சர்ஃபேஸா இருந்த சின்ன சின்ன டிராப், சின்ன சர்ஃபேஸ் ஏரியா ஒரே டிராப்பா மாறுச்சு. சர்ஃபேஸ் ஏரியா குறைஞ்சதுன்னா எனர்ஜி டிகிரீஸ் அந்த கான்செப்டை புரிஞ்சுக்குவோம். சரி, இதுல எது சேம்? சின்ன டிராப்பையும் பெரிய டிராப்பையும் கம்பைன், சின்ன டிராப் எல்லாம் கம்பைன் பண்ணி பெரிய டிராப்பா மாத்தினா எது சேமா இருக்கும்னா வால்யூம் ஆஃப் த லிக்விட் டிராப் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ n நம்பர் ஆஃப் ஸ்மால் டிராப், what is the volume of the small drop? 4/3 r cube. n number combined to form bigger drop of volume 4/3 pi r cube. இதான் வால்யூம் ஆஃப் த bigger drop. வால்யூம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். சின்ன டிராப் எல்லாம் கம்பைன் பண்ணி பெரிய ஒரு டிராப்பா மாத்திரா வால்யூம் கான்ஸ்டன்ட். ஆனா சின்ன டிராப் எல்லாம் நீ கம்பைன் பண்ணி பெரிய டிராப்பா மாத்திரப்போ சர்ஃபேஸ் ஏரியா டிகிரீஸ் ஆகும். சர்ஃபேஸ் ஏரியா டிகிரீஸ் ஆச்சுன்னா எனர்ஜி வில் பி ரிலீஸ்ட். இந்த இருந்து வெளியே எனர்ஜி போயிருக்கும். அப்போ ஆன்சர் இது ரெண்டுல ஒன்னா தான் இருந்திருக்கணும். ஓகே, இனிமே இதுல இருந்து n வேல்யூ கண்டுபிடிச்சு. n will be r cube by small r cube is n. ஓகே, நமக்கு ரிலேஷன் தெரியும். work done is equal to surface tension into increase in surface area. ஆக்சுவலா இங்க increase in இல்ல decrease in surface, decrease ஆக போகுது. anyway, surface tension into surface area initial, ஏன்னா that is higher, minus surface area final. நார்மலா ஃபைனல் சர்ஃபேஸ் ஏரியா மைனஸ் இனிஷியல் சர்ஃபேஸ் ஏரியா போடுவோம். இங்க இனிஷியல் மைனஸ் ஃபைனல் போட்டதுனாலதான் எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒர்க் டன் தான் எனர்ஜி. இப்போ இனிஷியல் சர்ஃபேஸ் ஏரியா பார்ப்போம். இனிஷியல் வில் பி, நம்ம ஜெனரல் ஃபார்முலா தெரியும், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் ஃபார்முலா n டைம்ஸ் 4 pi r squared. இது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்மால் ஸ்பியர். என்னால மல்டிப்ளை பண்ணிட்டோம். n is nothing but of 4 pi r squared by r cube by small r cube. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா இனிஷியல் can be written as r cube r squared cancel ஆச்சு, 4 pi r cube by r in terms of v நம்ம கொண்டு போயிடணும். multiplied by 3 divided by 3, it is clear. 4/3 pi r cube கிடைச்சிருச்சு. அதுதான் 4/3 pi r cube is the volume. balance பார்த்தேன்னா 3v by r is the initial surface area. similarly final surface area நான் கண்டுபிடிக்க போறேன். இங்க எழுதுறேன். final surface area final is nothing but பெரிய டிராப் உடைய சர்ஃபேஸ் ஏரியா 4 pi capital R squared. நமக்கு in terms of volume வேணும். அதனால multiplied by R divided by R cube வந்துருச்சு. இன்னும் 3 மிஸ் ஆயிரு. 4/3 multiplied by 3 divided by 3 போட்டு, அப்ப it is clear. இதை கம்பைன் பண்ணேன்னா உனக்கு என்ன வரும்? 4/3 pi r cube into
இதுல எக்ஸ்ட்ரா வந்தது 3, கீழே ஒரு r. அப்போ இதை நம்ம என்ன எழுதிடலாம்னா 3v by r. இதான் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைனல். அப்ப இங்க போடுவோம் surface tension into initial surface area is 3v by small r minus final surface area is 3v by capital R. அப்போ இங்க 3v காமன் எடுத்துரு 3vt into 1 by r minus 1 by capital R. It is clear. This is the answer 3v. So answer released. Yeah, area குறைஞ்சா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் வராது. இனிஷியல் மைனஸ் ஃபைனல் வந்தால அங்க ஒரு மைனஸ் சைன் வந்துருச்சு. மைனஸ் சைன் வந்தாலே எனர்ஜி ரிலீஸ்ட். சாரி, எனர்ஜி ரிலீஸ் will be the answer.